வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. நான் உங்களோட ரோலி. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ரெசின் ஆர்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறேன். அண்ட் இதுதான் ரெசின் ஆர்ட் கிட். அண்ட் இதை வச்சு நீங்கள் ப்ரூச்சர்ஸ் பண்ணலாம், வீட்டுக்கு டெக்கார் ஐட்டம்ஸ் பண்ணலாம், இன்னும் க்ரியேட்டிவாக என்ன வேணாலும் பண்ணலாம். நான் ஒன்று ஒன்றா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கிட்டில் மோல்டு இருக்குது. அண்ட் மோல்டில் நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். இது வந்து ரெசின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரெசினுக்கு கலக்கிறதுக்காக கப்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது அதை விட பெரிய இம்பார்ட்டன்ட் ஐட்டம். அந்த ரெசினை நம்ம பண்ணதுக்கப்புறம் ஹார்டன் ஆக்க போகிறது, அது பேர் ஹார்ட்னர். இதெல்லாம் அதுக்கு நம்ம கொஞ்சம் டெக்காருக்கு கிளிட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மோல்டும் இருக்குது பிளைன் சர்க்கிளில். அண்ட் கொஞ்சமாக இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லாம் கலக்கிறதுக்கு இருக்குது. அண்ட் கைட்லைன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெசினை என்ன பார்ட்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணணுங்கிறது அந்தந்த பேக்கில் இருக்கிறத வந்து படித்து பார்த்து யூஸ் பண்ணணும். சிலது 2:1 கொடுப்பாங்க, 3:1 கொடுப்பாங்க, ஈக்குவல் ரேஷியோவில் கலங்கன்னு கொடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இப்போ இந்த கிளிட்டர்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில், கோல்டன் அந்த ஃபாயில்ஸ் இருக்குது. பிக்மெண்ட்ஸ் இருக்குது, 3 பிக்மெண்ட்ஸ் இருக்குது, சில்வர், கோல்டு அண்ட் பிங்க். அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த கிளிட்டர்ஸ். இந்த கிளிட்டர்ஸில் வயலட் கொடுத்துருக்காங்க, ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு மார்க்கெட்ஸில் வந்து அவைலபிள். நார்மல் ஃபேன்சி ஸ்டோரில் நம்ம ஜிகினான்னு கேட்டு வாங்குவோம், ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்து அதே ஐட்டம்ஸ் தான். இப்போ கிட்டோட அதை பேக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஜஸ்ட் அந்த ஒரு 5 rupees பேக்கெட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி பேக்கெட்ஸ் வாங்கிக்கிட்டிங்கனாலே போதும். பட் கிட்டோட இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அமேசானில் போய் ரெசின் ஆர்ட்னு டைப் பண்ணி உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் தேவைப்படுதோ அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு எலக்ட்ரானிக் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக மெஷர் பண்ணும். இதுதான் ரெசின், அதை ஊற்றி மெஷர் பண்ண போகிறோம். நீங்கள் பேலன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் என்ன மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப் இருக்கோ எடுத்துக்கலாம். பட் அதே கப்பை தான் ஹார்ட்னர் மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ நான் 0ல் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பேலன்ஸை. அதுக்கப்புறமா 6 grams ஆஃப் ரெசின் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வாங்கின கிட்டில் வந்து ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் 3 parts ஆஃப் ரெசினும் 1 part ஆஃப் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஹார்ட்னர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தப்பு கிடையாது. குயிக்காக ஹார்டன் ஆகும், இன்னும் கொஞ்சம் நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். இதுதான் ஹார்ட்னர். ஸோ 6 grams வந்து நான் ரெசின் மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அது கூடவே இன்னொரு 2 gramsக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பை ட்ராப் ஆட் பண்ணுறேன். ஸோ 8 grams வரைக்கும் மெஷர் இதில் வரா மாதிரி. ஸோ 3 gramsக்கு 1 gram ஹார்ட்னர் அந்த மாதிரி நான் டபுள் பண்ணுறேன். குவான்டிட்டி உங்களுக்கு ஏதாவது சும்மா அதில் விளையாடி காமிக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பாருங்கள், ஸ்லோவாக அதில் ஹார்ட்னர் ஊற்றுறேன். ஸோ 7 grams ஆயிடுச்சு. அண்ட் 8 grams வரும்போது அது ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம லைட்டாக ட்ராப் பை ட்ராப்பாக தான் ஊற்றுறேன், கையில் அழுத்திட்டேன். ஸோ டக்குன்னு அந்த கையோட ப்ரெஷருக்கு 12 போயிடுச்சு. பட் ஹார்ட்னர் வந்து 2 grams போட்டிருக்கோம். 8 grams டோட்டலாக வந்திருக்கு. ஐ திங்க் இது உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணுற மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாம்பிளுக்கு இது போதும். ஸோ நீங்கள் என்ன குவான்டிட்டி பண்ண போகிறீங்க, என்ன மெட்டீரியல் பண்ண போகிறீங்க, நான் ஒரு வால் கிளாக் கூட பண்ணியிருக்கேன் ரெசின்ஸ் வச்சு. நான் ஐ வில் ஷோ யூ. அண்ட் எப்படி பண்ணுறதுன்னு திருப்பியும் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கேன். டோட்டல் 8 grams ஆஃப் ரெசின் அண்ட் ஹார்ட்னர். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிக்மெண்ட் போட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணலாம். நான் பிக்மெண்ட்டையும் ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணேன். ஸோ பிங்க் கலர் அதுலேயே கிட்லேயே இருந்தது. இது பிக்மெண்ட்ஸ் தனியாக 12 colors 24 colors அந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த பிக்மெண்ட் போட்டு நல்லா ஒரு 10 minutes மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஹார்ட்னர், பிக்மெண்ட் அண்ட் ரெசின் வந்து எவ்வளோ பிளெண்ட் ஆகுதோ அவ்வளோ குவாலிட்டி உங்களுக்கு ரெசின் ஒர்க் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபையிங் ப்ராசஸ்னு சிலது இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10 minutes நல்லா கான்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டைமிங்குமே சில கிட்டில் வந்து இவ்வளோ நேரம் மிக்சிங் டைம், இவ்வளோ நேரம் செட்டிங் டைம்னே கொடுத்துருப்பாங்க. இது வந்து எனக்கு 8 to 10 hours ஆச்சு செட் ஆகிறதுக்கு. ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் வந்து வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அதில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும்னா மிட் டைமில் அது ஹாஃபாக வந்து ஒரு மாதிரி செட் ஆகி வரும் பாருங்கள். அப்போ வந்து ஷேப்ஸ் ஏதாவது மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஸோ இந்த மிக்சிங்கோட இன்றைக்கி இருக்கட்டும். நான் நாளைக்கு வீடியோவில் அந்த மிக்ஸ் பண்ண மிக்சரை வச்சு என்னென்னலாம் பண்ண போகிறோங்கிறது இதெல்லாம் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், இவ்வளோனா க்ரியேட்டிவாக அதில் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரிஜிடாக இருக்கும். இதை எப்படி கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் இந்த மாதிரி இன்னும் க்ரியேட்டிவாக என்னென்னலாம் பண்ணலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம சீக்வன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ரெசின்ஸ் இருந்ததுன்னா.
அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்ன மாதிரி ஒர்க்கும் நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் வீடியோஸ் வந்து தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா பிகாஸ் இது லாங் டியூரேஷனாக போய்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட் டு ரோலி ஸ்டுடியோ. இந்த மாதிரி அழகாக என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச்.